ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். நம்ம கற்பதைய ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர் அஸ் வெல் அஸ் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முக்கியமாக கவனிங்க. இந்த டாபிக் நான் உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் அண்டு டைரக்ஷன். ஓகேங்களா? ஒரு ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த திசையை நோக்கி இருக்கான். ஓகேங்களா? திசை, தூரம், தூரம், டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? தூரம்னு சொல்றதை விட அதை வந்து தொலைவு, தொலைவு. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னா அதாவது டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், எவ்வளவு தூரம்னு சொல்லலாம், இல்லைன்னா தொலைவு. தூரம் இல்லைன்னா தொலைவு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டாபிக் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டா, ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், ஒன் கொஸ்டின் கண்டிப்பா வரும். எப்ப நம்ம வந்து ரீசனிங் அப்படின்னு சொன்னாங்களோ அதுல இருந்து கண்டிப்பா வரும். இது மொத்தமே 6 டைப் தான். நான் உங்களுக்கு டைப்பா கொடுத்துருப்பேங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டைப் 4, டைப் 5, டைப் 6ன்னு இருக்கும். இந்த டைப் 6 டைப்ல இருந்து நான் ஒரு 30 கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும். ஆன்சர் நம்ம வழக்கம் போல் நம்ம வந்து பைலிங்குவல் தான். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ்ல தான் நம்ம வந்து கொடுப்போம். எல்லா மெட்டீரியலுமே கொடுப்போம். அது உங்களுக்கும் தெரியும். கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், ஈவன் தமிழ் தவிர்த்து மற்ற எல்லாமே நான் உங்களுக்கு பைலிங்குவலா தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதன்படி பார்க்கும்போது இது எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இருக்கும். நீங்க பாருங்க, உங்களுக்கே புரியும். ரைட்டா? ஸோ இந்த இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிச்சு பாருங்க. ரைட்? அதே மாதிரி இதுக்கு ஃபார்முலாவும் இருக்குப்பா ஒரு சில இடத்துல. ஸோ அதையும் நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். மொத்தம் வந்து 30 கேள்வி இருக்கும். கீழே வரணும். மொத்தம் 30 கேள்வி இருக்கும். இந்த 30 கேள்வி பார்த்துட்டீங்கன்னா ஒரு கேள்வி ஈஸியா நீங்க வந்து அடிச்சிடலாம். ஒரு கேள்விங்கிறது 1.5 மார்க். 1.5 மார்க் தானே அப்படி சொல்லலாம் விட்டுறவே முடியாது. 1.5 மார்க்ஸ், 1.5 மதிப்பெண்கள். ஸோ அப்ப 10,000 பேருக்கு முன்னாடி போவோம். ஸோ அப்ப அதெல்லாம் விடவே முடியாது. ஸோ அதனால கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா சயின்ஸ் நிறைய பேர் படிக்கிறது இல்ல. ஜியாகிரபியே நிறைய பேர் வந்து 5 மார்க் தானே, மொத்தம் 10 தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் வந்து சொல்றது மேக்ஸ் நல்லா பார்த்துருங்க, ஜியாகிரபியும் நல்லா பார்த்துருங்க, மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சயின்ஸை வந்து ஒரு மேலோட்டமா பார்த்துட்டு போகணும். ஒரு கேள்வி அடிச்சா கூட நமக்கு வந்து உள்ள மார்க் வந்து ஏறும். ஸோ அதுதான் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும், ஒவ்வொரு கேள்வியும் நம்மளை வந்து வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ இப்போ நம்ம இந்த டைப் பார்த்துடலாமா? இங்க பாருங்க. டைப் வந்து பாத்தீங்கன்னா இறுதி திசையை கண்டறிதல் அப்படிங்கிற மெத்தட்ல ஃபைண்டிங் ஃபைனல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது ஒரு மனுஷன் எங்க நிக்கிறான், எந்த இடத்துல திசை நோக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ உதாரணமா இந்த டைப்ல வந்து பாருங்க, எ மேன் ஃபேசஸ் நார்த். ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா வடக்கை நோக்கி நிற்கிறான். ரைட்டா? ஒரு மனுஷன் வடக்க நோக்கி நிற்கிறார் என்றால் அவர் டக்குன்னு வலதுபுறம் வந்து திரும்புறாரு. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இங்க நான் வரையறேன். இப்போ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேப் எடுத்தீங்கன்னா வடக்கு அப்படிங்கிறது இப்படிதான் போட்டிருப்பாங்க. ஒரு மேப் எடுத்தீங்கன்னா வடக்கு அப்படிங்கிறது இப்படிதான் மேல அம்புக்குறி போட்டு இருக்கும். அப்போ மேல ஒரே ஒரு அம்புக்குறி வடக்குன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிழக்கு மேற்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ இந்தியாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சைடு வடக்குன்னா கீழே தெற்கு. நம்ம தமிழ்நாடு தெற்குல இருக்கு. சென்னை வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு இருக்கு. மேற்குல வந்து பாத்தீங்கன்னா அரபிக்கடல் இருக்கு, கேரளா மேற்குல இருக்கு. ரைட்டா? ஸோ அப்ப இதுதான் வந்து விஷயம். ஸோ இப்ப நம்ம ஒரு மனுஷன் என்ன பண்றான்? வடக்க நோக்கி நிக்கிறான். ஓகேங்களா? வடக்க நோக்கி நிக்கிறார். அவர் டக்குன்னு வலதுபுறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்புறாரு. அவருக்கு வலதுபுறம் அப்படிங்கிறது இப்படிதான். ஓகேங்களா? நீங்க நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். வலதுபுறம் திரும்புகிறார். சிறிது தூரம் நடக்கிறார். எவ்வளவுன்னு சொல்லல. 5 கிலோமீட்டரா, 6 கிலோமீட்டரா எல்லாம் சொல்லல. ஏன் அப்படின்னு கேட்டா அவர் வந்து டிஸ்டன்ஸ் முக்கியம் இல்ல, டைரக்ஷன் தான் முக்கியம் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்ப சிறிது தூரம் நடக்கிறார். பின் திருப்பி இடதுபுறமா திரும்புறார். இடதுபுறம்னு சொல்லும் போது இப்படி போவார். இங்க நிக்கிறாரா? ஸோ அப்ப இடதுபுறம், இடதுபுறமாக திரும்புகிறார். இறுதியாக மீண்டும் இடதுபுறமாக திரும்புகிறார். ஓகேங்களா? இப்ப எந்த திசையை நோக்கி இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இப்ப இந்த திசையை நோக்கி இருப்பாரா? இந்த திசை என்னப்பா? மேற்கு வருதா? அவ்வளவுதான். அதுதான் ஆன்சர். மேற்கு வந்துச்சுன்னா ஆன்சர். இங்க பாருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படிதான் கேட்பாங்க. ஸோ மேன் ஃபேசஸ் நார்த், he turns right, walks a bit, then turns left, finally turns left again, which direction அப்படின்னு கேட்டா
அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கணும். இந்த டைப்ல ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது டைப் பாருங்க, டிஸ்டன்ஸும் டைரக்ஷனும் சேர்ந்தே வச்சிருப்பாங்க. தூரமும் திசை. ஓகேங்களா? எவ்வளவு தொலை தூரம் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறாங்க, கிழக்கு நோக்கி நடக்கிறாங்க. ஓகேங்களா? கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. 3 கிலோமீட்டர் நடக்கிறாங்க கிழக்கு நோக்கி. இங்கிட்டு தான் கிழக்கு இருக்கு. கிழக்கு, வடக்கு. ஓகேங்களா? நியூஸ், NEWS. ரைட்டா? சோ கிழக்கு நோக்கி நகர்றாங்க. அப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் திரும்புறாங்க. ஓகேங்களா? லெஃப்ட் அப்படி சொல்லும்போது மேல போயிடும். லெஃப்ட் திரும்பி வாக் 4 கிலோமீட்டர். லெஃப்ட் திரும்பி 4 கிலோமீட்டர் அவங்க நடக்கிறாங்க. ஓகேங்களா? so far he see from starting point. எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இப்படி முக்கோணம் மாதிரி வந்துருச்சா? இங்க பாருங்க, இங்க 3 கிலோமீட்டர், இங்க 4 கிலோமீட்டர், அப்படின்னா இங்க 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஓகேயா? சோ நீங்க இப்ப பைத்தாகரஸ் தியரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, ஒரு சிறுமி வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் போறாங்க. அந்த படத்துல நான் தானே சொல்லியிருக்கேன். மேல வந்து அதான் இங்க இங்க வரைஞ்சிருக்கேன். ரைட்டா? சோ 3 கிலோமீட்டர். அப்ப உங்களுக்கு இந்த முக்கோணம் இந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். சோ அப்ப 3 இங்க 4 அப்படின்னு வந்துச்சுன்னா இங்க 5 தான் இருக்கும். ஓகேங்களா? எப்படி பண்றது அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து பாருங்க, ரூட்குள்ள 2 இது இருக்கு. ஓகேங்களா? சோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். அவ்வளவுதான். a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். அப்ப சரி, இப்ப இது வந்து ஃபார்முலா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது நல்லா கவனிச்சு பாருங்க. a ஸ்கொயர்னா என்ன? நம்ம 3a ஓகேங்களா ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர் தான் நமக்கு வேணும். c ஸ்கொயர் தான் நமக்கு வேணும். சரி, இங்க வந்து c வேணும். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்? 3 ஸ்கொயர்னா என்னப்பா? 3 ஸ்கொயர்னா 9 பிளஸ் 4 ஸ்கொயர்னா 16. இந்த ரூட்குள்ள கூட இருக்கட்டும். ஓகேங்களா? இங்க c ஸ்கொயர். ரைட்டா? சோ இப்ப c ஸ்கொயர்னு சொன்னா இது ரெண்டே பிளஸ் பண்ணீங்கன்னா 25ன்னு வருமா? 25 இஸ் ஈக்குவல் டு c ஸ்கொயர். அப்படின்னா இந்த வெறும் நமக்கு c மட்டும் தான் வேணும். அப்ப என்ன செய்வோம்? c ஈக்குவல் டு 5. அவ்வளவுதான். நீங்க ரூட் உள்ள இது போட்டிருந்தாலும் ரைட் தான். ஏன்னா இந்த ஸ்கொயர் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இங்க ரூட் எடுக்கணும். அவ்வளவுதான். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ரூட் வரும், இங்கேயும் ரூட் வரும். இங்க ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த ரூட் அடியாயிரும். வெறும் சீனி நிற்கும். அவ்வளவுதான். சோ இதுதான் கான்செப்ட். புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலாவோடவே நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருப்பேன் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அடுத்தது ஆங்கிள் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எந்த கோணத்தில் திசை நோக்கி இருக்கிறார் அப்படிலாம் கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க அகைன் பாருங்க, ஒரு இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு மனிதன், ஓகேயா, எ மேன் ஃபேஸ் நார்த். ஒரு மனுஷன் வந்து நார்த் வடக்கு நோக்கி அவன் வந்து பார்க்கறான். ஓகேங்களா? அப்படியே 90 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல கடிகாரம் சுழற்சி எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். அப்படிதான் நம்ம முள்ளு கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். ஸோ கிளாக் வைஸ்ல 90 டிகிரி அப்படின்னா அவன் வந்து இப்படி போவான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கிளாக் வைஸ்ல இங்க ரைட்டு லெஃப்ட்னு சொல்லாம கடிகாரத்தை நோக்கி 90 டிகிரி. ஒரு மனுஷன் அப்படியே 90 டிகிரி திரும்புறான்னா இப்படிதானே வரும். இதுதானே 90 டிகிரி. ஓகே. ஸோ அப்ப டக்குன்னு வந்து அவன் ரைட்ல திரும்புறான். ஓகேங்களா? ஸோ அவர் கடிகார திசையில் 90 டிகிரி திரும்புகிறார். பின்னர் எதிர் கடிகார திசையில், அப்ப இங்க நிக்கிறார். இப்ப எதிர் கடிகார திசையில் 135 டிகிரி திரும்புறார். இதுதான் கஷ்டம். 135ங்கிறது நான் எப்படிப்பா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப இதை வந்து ப்ரொடெக்டர்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இது வந்து இப்படி வந்து அது ஏதோ மானின்னு சொல்லுவீங்க. ஓகேயா? ஸோ அவருக்கு கிட்டத்தட்ட இப்ப 90ங்கிறது வந்து இப்படி திரும்பினா 90. ரைட்டா? ஸோ அப்ப எப்படி திரும்புறாருன்னு பாருங்க. கடிகார திசையில் 90 டிகிரி, 135 டிகிரி. அப்ப இப்படிதான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப இப்படி திரும்புறாருன்னு வச்சுக்கலாமா? ஸோ அப்ப இப்படி திரும்புறாரு. ரைட்டா? இப்படி திரும்பினாருன்னா 135 டிகிரி. ரைட்டா? அந்த அப்ப வந்து அந்த ப்ரொடெக்டரை எப்படி வச்சுக்கணும்னா இப்படி வச்சுக்கணும் ப்ரொடெக்டரை. கற்பனை தான். ஓகேங்களா? இப்ப இப்படி இப்படி திரும்பினா 90. ஸோ அப்ப அது 135ங்கிறது ஒரு ஒரு இதா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி திரும்புறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி திரும்புறாருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இல்ல பார்ப்போம் எப்படி போறாருன்னு சொல்லிட்டு. அப்ப இப்படி திரும்புறாருன்னா இப்படி வரும். இப்படி இந்த ப்ரொடெக்டர். ஓகே. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எடுத்துட்டேன். இப்ப வந்து ஒரு ப்ரொடெக்டர் வந்து ஒரு பிக்சர் வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? இப்ப இந்த ப்ரொடெக்டர், அதாவது கோணமானியா தமிழ்ல. ஸோ ப்ரொடெக்டர் எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க, அதே அங்க பார்த்த அதே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் இங்க வச்சிருக்கேன்.
இங்க பாருங்க, ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொட்டக்டர் ஞாபகத்துல வச்சுக்கோங்கப்பா. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இங்க வைக்கிறேன். ஒரு மனுஷன் வடக்கு பார்த்து இருக்கிறான். ரைட்டா? ஸோ இங்க வந்து நான் அப்ப இதுக்கு முன்னாடி நான் வந்து மறந்தது என்னன்னா, இங்க ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அப்ப அது கவுண்டர் கிளாக் வைஸ்ன்னு சொல்லலாம். இல்லன்னா வந்து எதிர் கடிகார திசை. ஓகேங்களா? ஸோ அப்ப ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா, வடக்கு நோக்கி நிற்கிறார். அவர் கடிகார திசையில் 90 டிகிரி திரும்புகிறார்ன்னு அர்த்தம். கடிகார திசையில் 90 டிகிரினா, கடிகாரம்னா இப்படி திரும்பும். ஸோ அப்ப நான் இப்படி வந்து புரொடெக்டரை வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வச்சுட்டு 90 டிகிரி அப்படி சொல்லும்போது இப்படி திரும்புவாரு. ரைட்டா? ஸோ அப்ப இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டயகிராம் இப்படி இருக்கு. டயகிராம் 1. அப்ப இப்ப அவர் வந்து கிழக்கு திசை நோக்கி இருக்காரு. இப்ப கிழக்கு திசை நோக்கி இருக்கிறபோது என்ன பண்றாங்கன்னா, எதிர் கடிகார திசையில் ஓகேங்களா? 90 டிகிரி திரும்புகிறார். பின்னர் எதிர் கடிகார திசையில் 135 டிகிரி திரும்புறாரு. இப்ப 135 அப்படிங்கிறது நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, 90 பிளஸ் 140 ஓகேங்களா? ஸோ வருமா 90 பிளஸ் 45 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. 90 பிளஸ் 45 டிகிரி. ஸோ இது 135ன்னு வருமா? ஸோ 135 எப்படி போறாரு? எதிர் கடிகார திசையில். அதாவது இப்படி திரும்பணும். ஓகேங்களா? ஸோ இப்ப இங்க வந்து புரொடெக்டர் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2வது டயகிராம் நான் வந்து வரையறேன். ஸோ உங்களுக்கு புரியும். ஸோ இப்ப இப்படி இருக்கிறாரு ஈஸ்ட். ஸோ இந்த கோணமானி நான் இப்படி வைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எதிர் கடிகார திசைனா இப்படி போகணும். ஓகேங்களா? 2வது டயகிராம். ஸோ 90 டிகிரி திரும்புறாருன்னா அகைன் அவர் வந்து வடக்கு நோக்கி திரும்பிடுவாரு. ஓகேயா? ஸோ இப்ப 3வது டயகிராம் நான் வந்து வரையறேன் பாருங்க. இப்படி இருந்து இப்படி இப்படி பார்க்குறாரு. ஓகேங்களா? இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. இப்ப என்ன பண்ணணும்னா, இன்னும் 45 டிகிரி. இப்ப வந்து புரொடெக்டர் இப்படி இருக்கும். ஸோ இப்ப 45 டிகிரி இப்படி திரும்பணும். 45 இங்க தான வருது. 45 இங்க பாருங்க. 50க்கும் நடுவுல இங்க இருக்கா? 45 டிகிரி. ஸோ அப்ப எப்படி திரும்புவாரு? ஸோ அப்ப 45 டிகிரில இப்படி திரும்புவாரு. ஸோ அப்ப இவர் இந்த திசை நோக்கி இருக்காரு. இப்ப பாருங்க, இவர் எந்த திசை நோக்கி இருக்கிறாரு? இந்த திசை நோக்கி இருக்கிறாரு. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. ஸோ அப்ப இந்த திசைங்கிறது என்னது? வடமேற்கு. ஸோ ஆன்சர் கரெக்ட்டா? வடமேற்குன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க இத வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ப இத என்ன சொல்றாங்க? இங்க பாருங்க CWனா கிளாக் வைஸ். CCWனா கவுண்டர் கிளாக் வைஸ். இந்த 2யும் வந்து ஒரு ஃபார்முலாவுல எப்படி பண்றாங்கன்னா, இந்த 2யும் வந்து மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க. 90 மைனஸ் 135 மைனஸ் பண்ணா 45 டிகிரி வருமா? ஸோ இப்ப எங்க இருக்கிறோம் நம்ம? இப்ப வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசை நோக்கி அவர் இருக்கோமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா புரொடெக்டரை வச்சோம்னா நேரடியா இங்க. ஸோ உடனே வந்துருமா? நம்ம வந்து திசை நோக்கி அந்த கோணமானியை வச்சு வச்சு பாக்குறதுக்கு லேட் ஆகும். ஸோ அப்ப இப்படி வந்து 2 இது குடுக்குறாங்க. நல்லா கவனிங்க. 2 ஆங்கிள் குடுக்குறாங்கன்னா, எதிர் எதிர் அப்படின்னு இருக்கு பாருங்க. கிளாக் வைஸ், கவுண்டர் கிளாக் வைஸ். ஓகேங்களா? ஸோ அதாவது கடிகார திசை மற்றும் எதிர் கடிகார திசைனா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா 45ன்னு வரும். ஸோ அப்ப இப்ப எந்த திசை நோக்கி இருக்கிறாரோ அங்க கோணமானிய வச்சு அங்க இருந்து நீங்க வந்து ஆங்கிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஒரே இதுல முடிஞ்சிருச்சா? ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஷயம். ஸோ அப்ப நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த ஏன் வந்து ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, ஆ நீங்க புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரைட்? ஸோ இவ்வளவு சொன்னது நீங்க புரிஞ்சுக்கணும். பட் ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்க வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலானா உங்களுக்கு உடனே வந்துரும் ஆன்சர். ரைட்டா? சரி இது 3வது டைப். 4வது டைப் பாருங்க. 4த் டைப் பார்க்கும்போது இங்க என்ன சொல்றாங்க? ஒப்பீட்டு திசை. ரிலேட்டிவ் பொசிஷன்னு சொல்லுவாங்க. இப்ப 2 தான் வந்து உங்க கையில குடுத்துருவாங்க. ஓகேங்களா? நான் ஒயிட் போர்டு எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க என்ன குடுத்துருக்காங்க? 2 இது குடுத்துருவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இங்க ஏன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகேங்களா? சோ ஏங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் போறாரு. அவருக்கும் இவருக்கும் நடுவுல பின்னு ஒருத்தர் இருக்காரு. 2 பேத்துக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. பில இருந்து இங்க சின்னு ஒருத்தர் இருக்காரு. இவருக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர். ஸோ கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, சிக்கும் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் ஒப்பீட்டு திசை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல டிஸ்டன்ஸ் எவ்வளவு கிலோமீட்டர்னு கேட்பாங்க. இல்லைன்னா எந்த திசை நோக்கி இருக்கிறாங்கன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இப்ப பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? பி என்ற நகரம். பின்னு ஒரு நகரம் இருக்கான்.
அந்த நகரம் வந்து பாத்தீங்கன்னா ஏ நகரத்துக்கு ஏக்கு கிழக்கே உள்ளது. அப்ப பி அப்படின்னு வரைஞ்சு ஏக்கு தான் கிழக்கே இருக்கு. ஓகேயா? அப்ப ஏ அப்படிங்கிற நகரம் இங்க வச்சுட்டு இங்க பாருங்க இப்படி வச்சோம்னா இது கிழக்கு. ரைட்? கிழக்கே உள்ளது அப்படின்னு கொடுக்குறாங்க. சி நகரம் பிக்கு வடக்கே உள்ளது. இங்க பாருங்க பிங்கிற நகரம் வந்து பி என்றும் நகரம் ஏ நகரத்துக்கு கிழக்கே உள்ளது. கரெக்டா இருக்கா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருச்சா? ஓகே. அடுத்தது சி என்ற நகரம் பிக்கு வடக்கே உள்ளது. இப்ப இங்க வைக்கிறோம். இங்க வச்சுட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். ஓகேங்களா? சோ இப்ப இதுவும் கரெக்டா இருச்சா? இவ்வளவு தூரம் கரெக்டா இருச்சு. ஏஐ பொறுத்து சி எந்த திசையில் இருக்கு? இப்படிதான் வந்து கேக்குறாங்க. இப்படி பார்த்தோம்னா என்ன வருது? வடகிழக்குன்னு வருமா? இங்க ஈஸ்ட், இங்க நார்த். வடகிழக்குன்னு வருமா? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? சோ இங்க பாருங்க ஏங்கிற நகரத்தை பொறுத்து பிங்கிற நகரம் வந்து கிழக்கே இருக்கு. ஓகேயா? ஈஸ்ட்ல இருக்கு. நம்ம வந்து இப்படிதான் பார்க்கணும். ரைட்? சோ இது வடக்கு, இது கிழக்கு, மேற்கு, தெற்கு. ஏ பொறுத்த வரைக்கும் பி எங்க இருக்கு? கிழக்கே இருக்கு. அப்ப பி பொறுத்த வரைக்கும் ஏ எங்க இருக்கு? மேற்கே இருக்கு. பி பொறுத்த வரைக்கும் சி வந்து பாத்தீங்கன்னா வடக்கே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப வடக்கே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதான் வடக்கே உள்ளது. சோ அப்ப ஏ பொறுத்த வரைக்கும் இந்த சி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா வட கிழக்கு இருக்கு. சோ அதுதான் ஆன்சர் வடகிழக்கு. இப்ப அடுத்த டைப் வந்து பாருங்க நிழல்கள் வச்சு நிழல் வச்சு பார்க்கணும். சோ இதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது காலையில வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்லயே கொடுத்திருப்பாங்க காலையில் இங்கு நிற்கிறார் அப்படின்னு இருக்கும். அப்ப காலையில வந்து சூரியன் எங்க உதிக்கும்? கிழக்கே உதிக்குமா? நல்லா கவனிங்க. காலையில் சூரியன் கிழக்கே உதித்தால் நிழல் அதற்கு எதிராக இருக்கும், மேற்கே இருக்கும். மாலையில் சூரியன் மேற்கே மறையும் நிழல் நம்ம மனுஷனுடைய இல்லைன்னா ஒரு பொருளுடைய நிழல் எங்க இருக்கும்னா கிழக்கே இருக்கும். ஷேடோ கிழக்கே இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். சூரியன் சூரியன் வந்துச்சுன்னா நிழல் எங்கப்பா இருக்கும்? ஆப்போசிட்ல தானே இருக்கும். ஒரு மனுஷன் இங்க நிக்கிறான்னா இங்க இங்க அவனுக்கு எத்தாப்புல வருது. இது காலைன்னு கொடுத்திருக்கான். காலை அப்படின்னா இது இது எந்த திசை? ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு திசையில இருக்கா, அவனோட நிழல் வந்து மேற்கு திசையில விழுகும்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்ப இங்க வந்து பார்த்தோன்னா கொஸ்டினே எப்படி கேட்கறாங்கன்னு பாருங்க. ஒரு நாள் ஒரு நாள் மாலை இளம் வெயில் நேரம் அந்த மாதிரி ஒரு நாள் காலை ராமு ஷியாமும் நேருக்கு நேர் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ராம் அப்படிங்கிற ஒருத்தரும் ஷியாம் அப்படிங்கிற ஒருத்தரும் நேருக்கு நேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ காலைன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து வடக்கு திசை நோக்கி வைக்கிறேன். ஓகே இங்க கிழக்கு இருக்கு, மேற்கு, தெற்கு. ஸோ அப்ப இங்க பாருங்க ஒரு நாள் ஒரு நாள் காலை ராமு ஷியாமும் நேருக்கு நேராக பேசிக் கொண்டிருந்தனர். ராமின் நிழல் அவனது வலது புறமாக சரியாக விழுந்தது. ஓகேங்களா? ராமுடைய நிழல் வந்து அவனுக்கு வலது புறம் கரெக்டா விழுகுது. அப்படின்னா ஒரு ஒரு மனிதன் இங்க நின்னுகிட்டு இருக்கிறான். ஓகேயா? இப்படி அவனுக்கு வந்து இங்கிட்டுதான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுடைய நிழல் வந்து பாத்தீங்கன்னா வலது புறம் விழுகுது அப்படின்னா அவன் எங்கிட்டு நிக்கிறான்? அவனுக்கு கை வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களை உருவத்தை வச்சுக்கோங்க. இது வந்து ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேங்களா? சோ அப்ப நான் எழுதும் போது நான் இப்படி சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்கேன். இப்படிதான் இருக்கு. ரைட்டு லெஃப்ட் இருக்கு. ஓகே. சோ அப்ப அவனுக்கு வலது புறமாக விழுகுது, சரியாக விழுந்தது. ஷியாம் எந்த திசை நோக்கி நிற்கிறார்? இதுதான் கேள்வி. ஓகே எதிர் எதிரா நிக்கிறாருன்னா இங்க பாருங்க எதிர் எதிரா நிக்கிறாரு. இவர் வந்து ராம், இவர் வந்து ஷியாம், இவர் ராம். ஓகேயா? சோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அவனோட நிழல் வந்து ஷேடோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி கீழே விழுகுதான். ஷேடோ இப்படி கீழே விழுகுதுன்னா சூரியன் இங்க நிக்கிறான்னு அர்த்தம். அப்ப அப்படிதானே ஷேடோ இங்க கீழே விழுகுது. இப்ப திருப்பி படிப்போம். ஒரு நாள் காலை ராமும் ஷாமும் நேருக்கு நேராக பேசிக் கொண்டிருந்தார்கள். அது பார்க்கா இருக்கலாம், பீச்சா இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு சினாரியோ கொடுப்பாங்க. ஓகே ராமோட நிழல் அவனது வலது புறம் விழுந்தது. காலையில் அப்படின்னா கிழக்கு இங்கிட்டு தான். ஓகேங்களா? சோ அப்ப இங்க புரியணுங்கிறதுக்காக நான் இங்க வந்து சொல்லியிருக்கேன். அந்த அந்த இதை பார்க்க வேணாம். இதை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஓகேங்களா? சோ அப்ப இங்க கிழக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க மேற்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய நிழல் வந்து விழுகுது அப்படின்னா எதிரெதிர் திசையில அவங்க நிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? எதிரெதிர் திசையில அவங்க நிக்கிறாங்க.
ஸோ அப்பனா எப்படி இருக்கும்? இது வடக்கா இருக்குமா, தெற்கா இருக்கும்? அப்படிதானே? நல்லா கவனிங்க. இங்க இங்க வந்து கிழக்கு எங்கேயோ அங்க அதை வச்சு நம்ம பார்க்கிறோம். இங்க கிழக்கு இங்கன்னா இங்க வடக்கு, இங்க மேற்கு, இங்க தெற்கு. ஓகேங்களா? கிழக்குல இருந்து இங்கிட்டு தான் வந்து வரணும். ஸோ அப்ப சியாமுடைய திசை என்னன்னு கேட்கிறாங்க. சியாம் எந்த திசை நோக்கி நிற்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. சியாம் வந்து இப்படி பார்க்கிறாரு, ராம் இப்படி பார்க்கிறாரு. சியாம் வடக்கு திசை நோக்கி நிற்கிறார். கரெக்டா? டைரக்ஷன் இப்படி சேஞ்ச் ஆயிருப்பா. ஸோ நம்ம படத்தை வரைஞ்சதை வச்சு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இல்ல சார் எனக்கு புரியல, இப்படி வடக்கு வச்சே சொல்லுங்க, வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு இதை வச்சே சொல்லுங்கன்னா இப்ப சூரியன் வந்து இங்க நிக்குது. ஓகேங்களா? சூரியன் இங்க நிக்குது. அப்ப ராம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிக்கிறாரு. ராமுடைய வலது பக்கம். ஓகேங்களா? ஸோ அதாவது அவர் இங்கிட்டு வந்து வருதுன்னா இதுதான் ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேங்களா? ஸோ அவருக்கு ராமுக்கு வந்து இங்கிட்டு இது நிக்குது. அவர் வந்து எந்த திசையை பார்த்து நிக்கிறாரு? கீழே பார்த்து இப்படி நிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷியாம் இங்க பார்த்து நிக்கிறாரு. ஓகேங்களா? ஷியாம் இப்படி மேல பார்த்து நிக்கிறாரு. அப்ப இங்கிட்டு கிழக்கு அப்படின்னு சொன்னா இங்க வடக்கு, இங்கிட்டு மேற்கு, இங்கிட்டு தெற்கு. அப்ப ராம் வந்து பாத்தீங்கன்னா தெற்கை நோக்கி நிக்கிறார், ஷியாம் வந்து பாத்தீங்கன்னா வடக்க நோக்கி நிக்கிறார். அவ்வளவு, அதுதானே? ரைட்ல விழுகுது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்ப புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இல்லைன்னா இதை வேற விதத்துல சொல்லணும்னா நான் அடுத்து சொல்றேன். ஓகேங்களா? வடக்கை நோக்கி நிற்கிறார். சரி, இப்ப அடுத்தது பாருங்க, ஷிஃப்டட் காம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ஷன்ஸ் பசில்ஸ், மாற்றப்பட்ட திசை அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ரொம்ப ரேர் டிஎன்பிஎஸ்சில, பட் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்ப வந்து டிஎன்பிஎஸ்சில எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கறாங்க. நீங்க வந்து பேங்கிங் எக்ஸாம் எல்லாம் எழுதிங்கன்னா இந்த மெத்தட்ல கேட்பாங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு கேட்டா ஷிஃப்டட் காம்பஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம இப்படிதானே வச்சிருப்போம், இதுதான் காம்பஸ்லனா திசை காட்டி. ஸோ அப்ப வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு இப்படி ஒரு திசை இருக்கும். பார்த்திருக்கீங்கல்ல? வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, ஓகேங்களா, வடமேற்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திசை இருக்கும். இப்ப என்ன செய்வாங்க, இந்த திசையில இருந்து இப்படி போறாங்க, கவுண்டர் கிளாக் வைஸ்ல போறாங்க, கிளாக் வைஸ்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ இது மேல இருக்கிறது கிளாக் வைஸ், இது கவுண்டர் கிளாக் வைஸ். சோ இப்படி திரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஷிஃப்டட் பண்ற மாதிரி கேட்டிருப்பாங்க கேள்வி. சோ அதுதான் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும் முதல் முறையாக பார்க்கும்போது. சோ இப்ப இங்க பாருங்க, வடகிழக்கு என்பது எப்படி மாறுது? கிழக்கா மாறுது. ஓகேங்களா? சோ வடகிழக்கு அப்படின்னு சொல்றது இது. ஓகேங்களா? வடகிழக்கு என்பது கிழக்காக மாறுது. ஓகேங்களா? வடக்கு என்பது வடகிழக்காக மாறி, இந்த கொஸ்டின் ஈஸியா தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப தெற்கு என்பது என்னவா மாறும்? நல்லா கவனிங்க. வடகிழக்குங்கிறது கிழக்கா மாறுது, வடக்குங்கிறது வடகிழக்கா மாறுது. வடகிழக்கு கிழக்கா மாறுது, வடக்கு என்பது வடகிழக்கா மாறுது. அப்படின்னா தெற்கு என்பது என்னவா மாறும்? இங்க தெற்கு இங்க இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப இது கிளாக் வைஸ் தானே இப்படி திரும்புது. நல்லா கவனிங்க, ஒன் பை ஒன் திரும்புது. இங்க வந்து என்ன இருக்கும்? தென்கிழக்கு இருக்குமா? அப்ப தென்கிழக்கு என்னவா மாறி இருக்கும்? தெற்கா மாறி இருக்கும். ரைட்டா? அப்ப தெற்குங்கிறது என்னவா மாறும்? இங்க வரும் பாருங்க, இங்க மேற்கு. ஓகேங்களா? சோ அப்ப தென்மேற்கா மாறுமா? அதுதான் இங்க வந்து ஆன்சரா வரும். தென்மேற்கா மாறுது. ஒன் பை ஒன். சம்டைம்ஸ் என்ன கொடுப்பாங்க, வடக்கு என்பது கிழக்காக மாறினால், கிழக்கு என்பது தெற்காக மாறினால், தென்கிழக்கு என்பது என்னவாக மாறும்? இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்ப 6 மெத்தட் பார்த்தாச்சு. இப்ப உங்க கையில இந்த பிடிஎஃப் இருக்கு. இந்த பிடிஎஃப் எடுத்து ஆன்சரும் நான் கீழே கொடுத்துருக்கேன். பட் நான் ஆன்சர் பார்க்காம ஒவ்வொரு கேள்வி உங்களால இந்த படம் போட்டு கரெக்டா பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் எல்லா மெத்தடுக்குமே கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? டைப் 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெத்தடுக்குமே நான் வந்து கொடுத்துருப்பேன். டைப் 4க்கும் இருக்கு ஷேடோ, அதுக்கு அடுத்து டைப் 6 வரும் பாருங்க. ஓகே, ஒவ்வொரு மெத்தடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க கொடுத்துருப்பேன். உங்களால சரியா கணிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. சரியா அப்படி படம் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, விடை சரியாக இருக்கான்னு பாருங்க. ஸோ இப்படி பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிளா நீங்களும் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க சூப்பரா பண்ணலாம். ஸோ இன்னொன்னு சொல்லிடுறேன், நம்ம டெஸ்ட்டுக்கு சார் 30 கேள்வி கொடுத்துருக்கீங்க, நம்ம டெஸ்ட்டுக்கு இதுல இருந்து தானே 25 கொஸ்டின் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா அதான் கிடையாது. இங்க கொடுத்தது எல்லாமே பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இது இல்லாம வேற சில செட் ஆஃப் 25 கொஸ்டின் நான் வந்து கேட்பேன். ஸோ அதனால இந்த கேள்வியை தயவு செய்து யாரும் மனப்பாடம் செய்ய வேண்டாம்.
கிழக்கு என்பது தென்மேற்கு என மாறினால் வடக்கு என்பது என்னவா மாறும்? இங்க பாருங்க, இது கிழக்கு. கிழக்கு அப்படிங்கிறது தென்மேற்கா மாறுது. ஓகேங்களா? இது தெற்கு, வடக்கு, மேற்கு. இங்க தென்மேற்குங்கிறது என்ன? இதுதான் தென்மேற்கு. இப்ப கிழக்குங்கிறது எப்படி மாறுது? இங்க இருந்து இவ்வளவு தூரம் வருது. ஓகேங்களா? சாரி, இப்படி எடுத்துக்கோ. 1 2 3 ஷிஃப்ட் ஆகுதா? அப்படின்னா வடக்கு என்பது என்னவா மாறும் அப்படின்னு கேக்குறாங்க. 1 2 3. ஓகேங்களா? சோ தென்கிழக்கா மாறுமா? சவுத் ஈஸ்ட் தென்கிழக்காக மாறும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ 3 தான் ஷிஃப்ட் ஆகுதா? புரியுதா உங்களுக்கு? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கிழக்கு, ஈஸ்ட் பிகம் சவுத் வெஸ்ட். கிழக்கு இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா சாரி தென்கிழக்கு. ஓகேங்களா? சோ இங்க என்ன கேக்குறாங்க? கிழக்குல இருந்து எப்படி ஷிஃப்ட் ஆகுது பாருங்க. 1 2 3, மூணாவது இடத்துல ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா? சோ அப்ப கிழக்கு என்பது தென்கிழக்காக தென்மேற்காக மாறினால் வடக்கு என்பது எப்படி மாறும்? இங்க வந்து 1, இது 2, இது 3. ஓகேங்களா? சோ தென்கிழக்காக மாறும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணலாம். இல்ல ஆங்கிள் பேஸ் பண்ணி நீங்க பண்றீங்கனாலும் பண்ணலாம். ஆனா ஆங்கிள் எல்லாம் ரொம்ப இதா இருக்கும். நீங்க 1 2 3 போட்டீங்கனாலே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ அதனாலதான் நான் கிளாஸ்ல சொல்றேன் இது. ரைட், ரொம்ப சிம்பிள் தான். சோ இந்த மாதிரி மெத்தட் எல்லாமே பாருங்க. தயவு செய்து மனப்பாடம் பண்ணிடாதீங்க. மனப்பாடம் பண்ணாலாம் வரவே வராது. ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட் மனப்பாடம் பண்றீங்க. தயவு செய்து அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி, மனப்பாடங்கிறது டிஎன்பிசிக்கே பண்ணக்கூடாது. ஷார்ட்கட்ங்கிறது டிஎன்பிசிக்கு ஏதோ ஒரு வகையில பல் குத்த உதவும். ஆனா பல்லு மட்டுமே குத்திட்டு இருந்ததுன்னா பல்லு போயிடும். ஷார்ட்கட் மட்டுமே வச்சீங்கன்னா எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. கான்செப்டும் புரிஞ்சுக்கணும், ஷார்ட்கட்டும் வேணும். அப்பதான் வந்து உங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ ட்ரிக்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, கான்செப்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரீசனிங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணதான் உங்களால அடிக்க முடியும். இந்த ரீசனிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டா, டயத்தை கன்சியூம் பண்ணும், நேரத்தை அப்படியே கன்சியூம் பண்ணும். சார் நீங்க இப்போ உங்கள் மனசுக்குள்ளேயே வந்திருக்கும், இந்த ஒரு 1.5 மார்க்குக்கு நான் வந்து படம் போடணும், இதெல்லாம் பண்ணணும், எல்லாம் பண்ணி தான் வந்து 1.5 மார்க் கிடைக்குமான்னு கேட்டா, எப்பா அப்படிதான் எல்லாருமே பாஸ் பண்றாங்க. இந்த ஒரு கொஸ்டின் பண்றதுக்கு எனக்கு வந்து 5 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். மேக்ஸோடைய முக்கியமான ட்ரிக்கே இதுதான். பிராக்டிஸ் பண்ண பண்ண இந்த 5 நிமிஷம் அப்படிங்கிறது 3 நிமிஷமா மாறும். 3 நிமிஷம் அப்படிங்கிறது 2 நிமிஷமா மாறும். 2 நிமிஷம் அப்படிங்கிறது 1 நிமிஷமா மாறும். சொல்லப்போனா அது வந்து பாத்தீங்கன்னா 5 செகண்ட்ல கூட நீங்க பண்ணலாம். பார்த்த உடனே டக்குன்னு இத பாக்குறீங்க, சவுத் ஈஸ்ட் பிகம் சவுத் ஈஸ்ட். இங்க சவுத் இருக்கும், இங்க ஈஸ்ட் இருக்கும். அப்ப இதுதான் சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட் பிகம் நார்த், நார்த்தா மாறுது. 1 2 3 நார்த்தா மாறுது. அப்ப வெஸ்ட்ங்கிறது என்னவா மாறும்? வெஸ்ட் அப்படிங்கிறது வந்து சவுத் ஈஸ்டா மாறும். இங்க இருந்து 1 2 3 சவுத் ஈஸ்டா மாறும். அவ்வளவுதான் ஆன்சர். எங்க பாருங்க சவுத் ஈஸ்ட் இங்க இருக்கு. அவ்வளவுதான். டக்கு பார்த்த உடனே அடிச்சு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? சோ இது வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் வரும். தயவு செய்து அதிகமாக பிராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாமை கிராக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.